எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் யாருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். பொதுவாக சுக்கிரன், குரு, புதனும் தான் நகைச்சுவை உணர்வை மாறி மாறி தருவாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னாங்க, குரு வீட்டில் புதன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய வீடுகளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மறைந்த புதன் நிறைந்த வித்தைகளை தருவார் என்ற ரீதியில் அந்த ஜாதகருக்கு நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்குங்க. ஒரு ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் கூட நகைச்சுவை உணர்வு அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அந்த ஜாதகருக்கு. பொதுவாக ஜோதிடர்கள்லாம் என்ன கூறுவாங்கன்னா, மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம் ஆகிய ராசியில் பிறந்திருக்காங்க இல்லையா, அந்த அன்பர்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் அந்த ராசியை லக்னமாக கொண்டிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கும் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறதுங்க. சில பேர் நகைச்சுவை உணர்வோடு இருக்காங்க இல்லையா, அவங்க ஜாதகத்தை எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்களேன். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா, ஜோதிட மாணவர்களுக்கும். முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி, வணக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.